வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் டெய்லியும் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். ஆப்ஷன் எடுக்கறக்கு, ஃபியூச்சர் எடுக்கறக்கு. முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. புதுசா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட்டிங்ல இப்படி இந்த அப்டேட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த பிகினர்ஸ் கைடு அப்படின்னக்கூடிய ஒரு 14 வீடியோ இருக்குங்க. இது ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுக்கு பின்னாடி இந்த ஒவ்வொரு வீடியோ அப்டேட் வீடியோஸ் பாருங்க. சரிங்களா? இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதுமே பயிற்சி பண்ணுங்க. ஒரு வீடியோ முடிச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க. கன்டினியூவா வீடியோ பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டு பாருங்க. பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இத தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுவே நம்ம கான்செப்ட் ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டி. 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஓப்பன் ஆயிருக்கு. 1 ஹவர்ல இருக்கும். மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கீழ ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே கீழ சப்போர்ட்குள்ளலாம் வந்துருச்சு. சரிங்களா? இது 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது 5 மினிட்ஸு. 5 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, அழகா வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட்டு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துலயே வந்து இந்த சப்போர்ட்குள்ள வந்துருச்சு மார்க்கெட்டு. வந்துட்டு இங்கருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு மறுபடியும் கீழ இந்த லோவ உடைச்சாச்சு. அப்போ இது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈஸியா இருக்கும். அதாவது மேலருந்து இது ஒரு லோவ் இருக்குது. இது ஒரு லோவ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, மேலேருந்து கீழ வந்து இந்த லோவ உடைச்சாச்சு. அகைன் வந்து இந்த லோவையுமே காலையில உடைச்சு தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன ஸ்பாட்ல அப்போ செல் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு தெரியுது. டக்குன்னு கீழ ஸ்பாட்ல வந்தாச்சு. மறுபடியும் மேல திரும்பி வர்ற மார்க்கெட் இந்த ஹைக்கு வர முடியல. எகைன் கீழ. எகைன் வர்ற மார்க்கெட் இந்த ஹைக்கும் வர முடியல. எகைன் கீழ. புரிஞ்சுங்களா? ட்ரெண்ட் எப்படி போகுதோ அப்படித்தான் மார்க்கெட் கூட போகும், டிராவல் ஆகும். அதை மனசுல வச்சுக்கங்க. ட்ரெண்ட கரெக்ட்டா அனலைஸ் பண்ணிக்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து நேத்தே செல்லுக்கு வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதாவது மேல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கீழ வந்து மறுபடியும் மேல போயிருக்குது இல்லைங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா, இந்த லோ உடைக்கும் போதே ட்ரெண்ட் செல்லுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அதாவது எப்பவுமே இப்படி போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு மேல போயிட்டு ஒரு கட்டத்துல வந்து இது உடைக்கும் போதே ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். இது 5 மினிட்ஸ்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். மாறுதுன்னு அர்த்தம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்ட் மாறிடுச்சு. கீழ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்ட்ல செல்லு. அப்போ செல் ட்ரெண்ட்ல இருக்கிறது என்ன பண்ணும்? மேல வந்தா மறுபடியும் இந்த ஹை உடைச்சதுன்னா, பை ட்ரெண்டுக்கு போகும்ன்னு சொல்லலாம். ஆனா என்ன பண்றான்? இந்த ஹைக்கே வராமவே அகைன் கீழ வந்து இந்த லோ உடைச்சாச்சு. ட்ரெண்ட கன்டின்யூ பண்றான். லோ உடைச்சாச்சு. மறுபடியும் மேல வர்ற மார்க்கெட்டு இந்த ஹை உடைச்சதுன்னா ட்ரெண்ட் மாறும். அகைன் வர்ற மார்க்கெட்டு இங்கேயே உடைச்சு மறுபடியும் வந்து லோவ கட் பண்றான். 5 மினிட்ஸ்ல செல் ட்ரெண்ட் அப்படியே கன்டின்யூ ஆகுது. அப்போ நம்ம அதாவது செல் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பைக்காக மூவ் பண்ணலாமான்னா டெஃபினட்டா பண்ணக்கூடாது. என்ன ட்ரெண்ட்ல இருக்குதோ அது கூடவே டிராவல் பண்ணுங்க அவ்வளோதான். செல் ட்ரெண்டா அப்போ செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? இந்த ஓப்பனிங்ல புடிச்சிருக்க முடியுமானா சிரமப்பட்டிருப்ப கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்தது வந்து இதுக்கு வராம திரும்பும்போது இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாரி இடத்துல நம்ம பிக் பண்ணணும். அப்ப கீழ வந்தா எது வரைக்கும் வரும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரணும். கீழ வந்தா மார்க்கெட் எது வரைக்கும் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ கீழ மார்க்கெட் இறங்கும்போதே அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கீழ வர வர அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட விட்டுட்டோம்னா, இதை பிரேக் பண்ணியாச்சுங்கும்போது அடுத்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் நம்ம பிக் பண்ணி பழகணும். அதுதான் நடந்திருக்குது. இந்த சப்போர்ட்ட உடைச்சிட்டு மறுபடியும் வந்து மேல வந்து குளோஸ் ஆயி நின்ட்டான். சரிங்களா? ஒரு சப்போர்ட் உடைச்சாச்சுனாவே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு கீழ வந்தாவே, அடுத்தது வந்து சப்போர்ட் எங்கேன்னு நம்ம இம்மீடியட்டா ட்ராக் பண்ணணும். அப்போ இந்த சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட்டா வச்சிருந்திருப்போம். இந்த சப்போர்ட் உடைச்சாச்சு. உடைச்ச ஸ்பாட்ல வந்து எகைன் அடுத்த சப்போர்ட் ஒன்னுக்கு வந்திருக்கான்.
இது இப்படித்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் இப்போ பார்த்ததே தான். 1 ஹவரில் நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கீழே உடைச்சிட்டு நின்றுருக்கான். கீழே அடுத்த சப்போர்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சுன்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சு. இந்த சப்போர்ட் எடுத்திருக்கோம். இதை பிரேக் பண்ணியாச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் எதுன்னு பார்க்கணும். அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? நியர்பை வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்குது அப்படிங்கும்போது, இந்த ஏரியாவை அவன் சப்போர்ட்டாக பிக் பண்ணியிருக்கான். இந்த ஏரியா என்ன? இந்த இடத்துல க்ளோஸ் ஆன ஏரியா, இங்கே ரிஜெக்ட் ஆன ஏரியா. இப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ இப்படி அடுத்த நாளைக்கு வந்து இங்கே வந்து தொட்டுட்டு மேலே போகலாம், அல்லது அதை பிரேக் பண்ணனா அடுத்த லெவல் இந்த லெவலுக்கு வரலாம். இது ஒரு சப்போர்ட் ப்ளஸ். இப்படியே மேலே போனோம்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் கூட திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இவ்வளோதாங்க. சிம்பிளாக பழகிக்குங்க இதைய. ரொம்ப போட்டு கசக்கி புளிய வேண்டாம். எளிமையாக இருக்குது மார்க்கெட்டு. அதே முறையாக கற்றுக்குங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.